வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 9 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று வரைக்கும் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த, அதாவது உங்களுக்கு எனக்கு கண்கூட தெரியுது, மழை வெப்பச்சலன இடிமழை பிடிவு தொடங்கும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் தீவிரமடையும். ஜூலை ஆகஸ்ட்டில் ஒவ்வொரு மாதமும் இறுதி 15 நாள் தீவிரமாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் வலுவான தென்மேற்கு பருவமழை. அக்டோபரில் முன்கூட்டியே தொடங்கும் வடகிழக்கு பருவமழை. வலுத்த பலத்த வரலாறு படைக்கும் வடகிழக்கு பருவமழை. இதெல்லாம் ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் எப்பொழுது சார் மழை பொழிவு தொடங்கும்? நேற்றைக்கு முடிஞ்சனும் கந்தர்வக்கோட்டையில் தொடங்கி வேளாங்கண்ணி வரைக்கும் மழை பொழிவை கொடுத்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொழியுது. குற்றாலத்தில் நீர்வரத்தை கொடுக்குது. கன்னியாகுமரியில் கொடுக்குது. நாலுமுக்கு ஊத்து காக்காச்சில் கூட 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்குது. ஆனால் நீலகிரியில் தெற்கு பகுதியில் தொடர்ச்சியாக சாரல் கொடுத்துட்ருக்கு. அதாவது அட்டப்பாடி சைடிலிருந்து தொண்டாமுத்தூர் மற்றும் அந்த தென்மேற்கு திசையிலிருந்து அட்டப்பாடி மற்றும் மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கு இருக்கக்கூடிய அத்திக்கடவு பகுதி வழியாக வலுவான சாரல் வருது. இது இந்த சாரல் நீலகிரி மாவட்டத்தோட தெற்கு சரிவை தடுத்து மேட்டுப்பாளையத்தை நோக்கி திருப்புகிறது சாரல். ஆகவே ஆனால் கூடலூர் பந்தலூரில் பெய்கிறது. ஊட்டியில் சாரலாக தான் வருது. பெரிய மழை இல்லை, காற்று மட்டும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வானிலை இருப்பதாக அங்கிருந்து தகவல் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் வயநாடு குடகுல மழை பெய்யுது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அருவிகள் எல்லாம் தண்ணீர் வர தொடங்கி இருக்குதுன்னா அப்போது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு பொழிந்து கொண்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகளுக்கு முதல்ல நீர்வரத்து நல்லாவே கொடுக்க தொடங்கியிருக்கு. அதுக்கடுத்தது மேட்டூர், அதாவது கர்நாடக அணைக்கு நீர்வரத்து கொடுக்க தொடங்கியிருக்கு. பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதியாக நீலகிரி மாவட்ட பகுதிகளில் சீராக ஆரம்பித்து லைட்டாக கொடுத்துட்ருக்கு. இது தமிழ்நாட்டில் எப்போ சார் பெய்யும் வெப்பச்சலன இடிமழை? தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே இல்லையே, வெயில் வாட்டுது. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிய விதம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கேரளாவில் தொடங்கிட்டுனா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் என்று முன்னேறாமல் அரபிக்கடலோர மாநிலங்கள் மட்டுமே தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே தொடங்கலை. அப்புறம் மெல்ல தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டாலும் குளிர்ச்சி அடையலை. காரணம் மழை இல்லை. இன்றிலிருந்து மழை பொழிவு கொடுக்க போகிறது. தென்மேற்கு பருவ காற்று தொடங்கிவிட்டது தமிழ்நாடு முழுவதுமே. அது ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு தென்மேற்கு பருவ காற்று. ஆனால் மழைக்கு சாதகம் இல்லாமல் இருந்தது. காரணம் குளிர்விக்க சாதகம் இல்லை. கிழக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கூடிய காற்று மட்டும்தான் இருந்துச்சு. தெற்கு காற்று நுழையாமல் இருந்துச்சு. நேற்று முடிஞ்சிடும் கொஞ்சம் தெற்கு காற்று நுழைந்து மழைப்பொழிவை கொடுத்துச்சு. நேற்றைக்கு இல்லை. இன்றிலிருந்து தெற்கு காற்று நுழைய தொடங்கும். கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் மாலை நேரத்தில், அதாவது மேற்கு திசையிலிருந்து வெப்பமடைந்து லேசாக்கி, அதாவது தென்மேற்கு பருவமழையாக பொழிந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது தெற்கு திசை தென்கிழக்கு திசை காற்று வங்கக்கடலோரம் வழியாக நுழையும் பொழுது உள்ளே போய் முதல்ல மழைப்பொழிவை தொடக்கி இறுதியில் கடலோரம் இரவிலே நள்ளிரவிலே வந்து கடலோரம் மழைப்பொழிவை கொடுப்பது உறுதி. இன்று தொடங்குகிறது மழை. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு தொடங்குகிறது மழை. அதாவது இன்றைக்கு தேதி 9 செவ்வாய்க்கிழமை. ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு. உங்களுக்கு எப்பொழுது என்பதை அந்த தேதியை நல்லா கேட்டுகிட்டே வாங்க. மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவெல்லாம் மாத இறுதியில் வலுவாக இருக்கும். இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை. இன்றைக்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதிகள், அப்புறம் திருவண்ணாமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு தொடங்கும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கு கூட இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தெற்கே மதுரை மாவட்டம், மேலூர், நத்தம் இந்த பகுதியில் தொடங்கலாம். இன்றைக்கு இந்த பகுதியில் தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு உறுதி இல்லை. ஆனால் நாளை 10ஆம் தேதி வட உள் மாவட்டங்களில் சற்று பரவலாகும். இன்றைக்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், சென்னைக்கு கூட நாளைக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. சென்னைக்கு நாளை 10ஆம் தேதி உறுதி. இன்றைக்கு மட்டும்தாங்க வடகடலோரம் கடலோர பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும். நாளைக்கு குறைஞ்சிடும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 38 டிகிரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உயரும். சில இடங்களில் 101 போனாலும் 102 போனாலும் கவலைப்படாதீங்க. நாளை முற்றிலுமாக விலகிடும், குறைஞ்சிடும், நல்லாவே குறையும். இரவு நேர வெப்பநிலை காரணமாக வெப்பம் குறைந்துவிடும், அனல் குறைந்துவிடும், புழுக்கம் மட்டும் இருக்கும். புழுக்கம்னா கொஞ்சம் வேர்வை மட்டும் இருக்கும் கடலோர மாவட்டங்களில். ஆக இன்றைக்கு ஆந்திர எல்லையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கொடுக்கும் மழை நாளை ஆந்திர எல்லையோர மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களில்
மழைப்பொழிவு தீவிரமடையும். நாளைன்னா 10ஆம் தேதி புதன்கிழமை. அதே நேரத்தில் கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிழக்கு பகுதி ஆகிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி பெய்து, இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தோட திண்டுக்கல், நத்தம் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட துவரங்குறிச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட அந்த பூவந்தி உள்ளிட்ட பகுதிகள், சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆனால் வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நாளைக்கு பலத்த மழைப்பொழிவு தெரிகிறது. சென்னைக்குமே கனமழை பொழிவு காற்றுடன் வரும், இடி மின்னலுடன் காற்றுடன் வரும். நாளை 10ஆம் தேதி புதன்கிழமை. சரி, 11ஆம் தேதி டெல்டாவிற்கும் வாய்ப்பு. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினத்தில் குறிப்பாக கோடியக்கரை முனை வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல்டாவில் பரவலாக வெளுக்கப் போகிறது மழை. 11ஆம் தேதி வியாழக்கிழமை 11ஆம் தேதி வெளுத்த பலத்த மழை பொழிவு கிடைக்கும் டெல்டாவில் கோடியக்கரை முனையே கிடச்சிட்டுனா அப்போ திருத்துறைப்பூண்டி, தலைஞாயிறு, நாகப்பட்டினம், கீழையூர், கீழ்வேலூர், திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் மற்றும் மன்னார்குடி, வடபாதிமங்கலம் மற்றும் நீடாமங்கலம் போன்ற கும்பகோணம் உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தோட கந்தர்வக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தோட அன்பில், இந்த பக்கம் கல்லணை உள்ளிட்ட பகுதிகளும், தஞ்சாவூர் மாநகரம் உட்பட ஒரத்தநாடு உட்பட நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 11ஆம் தேதி கிடைக்கும். சரி சார், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சொன்னீங்க. ஆலங்குடி புதுக்கோட்டைக்கும் அதே போல் கரம்பக்குடி, கீரமங்கலம், இந்த பேராவூரணி பகுதிக்கெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதிக மழை வடக்கு டெல்டா, கிழக்கு டெல்டா, அதாவது டெல்டாவோட பகுதிகள் நல்லாயிருக்கும். புதுக்கோட்டை பகுதிகளுக்குள்ளேயும் மழை வந்துடும். நல்ல மழைப்பொழிவு 11ஆம் தேதி கிடைக்கும். 12ஆம் தேதி உறுதியாக கிடைக்கும். 11, 12 பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு. 13ஆம் தேதி வரைக்கும் தெற்கே படிப்படியாக தென் மாவட்டம் கிடைக்குங்க. தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மற்றும் மதுரை, விருதுநகர் ஆங்காங்கே தான் கிடைக்கும். விருதுநகர் மாவட்டத்தோட பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளில் காற்று பகுதி, பாலக்காட்டு கணவாய் போலவே அது ஆரியங்காவு கணவாய் காற்று பகுதி பெருநாளி, அது அப்படியே கோவில்பட்டி, கயத்தார் வழியாக, கடம்பூர் வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் வழியாக வரக்கூடிய காற்று அங்கே வரும். இருந்தாலும் எப்படி கோடியக்கரை முனைக்கு வரக்கூடிய 11ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுக்க போகிறதோ அதுவும் காற்று பகுதி தான். அதே போல் கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்கும். ஆனால் வாய்மேடு, தகட்டூர், கரியாப்பட்டினம் பகுதி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். கோடியக்கரை முனை வரும்பொழுது தெற்கிலேருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் தள்ளும். இருந்தாலும் கோடியக்கரை முனைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேதாரண்யத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வேதாரண்யம் மற்றும் அந்த பக்கம், அதாவது வேட்டைக்காரணி இருப்பு, செம்போடை போன்ற பகுதிகளுக்கு 11ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்குள்ள 11ஆம் தேதி வருவது டெல்டா வெட்டை தாண்டி தெற்கையும் கிடைக்கும். 12ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கு பகுதிக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தாராபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, கரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தோட மணப்பாறை பகுதி மற்றும் அப்படியே உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடைப்பட்ட நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி இந்த பகுதிக்கெல்லாம் 16ஆம் தேதி 15 அல்லது 16, 17 கிடைக்கும். 15, 16, 17 கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பே வரக்கூடிய 11ஆம் தேதியே ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி வடக்கு, திருச்சி மாநகரெல்லாம் 11ஆம் தேதி கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு, அதே போல் ஈரோடு பெரும்பாலான பகுதிகள், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பகுதி, பச்சைமலை பகுதி, அதே போல் கல்வராயன் மலைப்பகுதி, திருவண்ணாமலை முதல் திருச்சி மற்றும் திருச்சி வடக்கு வரைக்கும் உள்ள பகுதிகள் எல்லாமே மத்திய பகுதியில் நல்ல மழைப்பொழிவு 11ஆம் தேதி கிடைக்கும். தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வப்போது சாரல் எட்டும். கன்னியாகுமரி எப்போதும் மழை இருந்துகிட்டே இருக்குங்க. கன்னியாகுமரி ஆரல் வாய்மொழி வரைக்கும் அப்பப்போ மழை கிடைக்கும். திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு அப்பப்போ கிடைக்கும். அப்பப்போ தீவிரம் குறைவாக இருக்கும். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட கடலோரத்திற்கு வரக்கூடிய தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மத்திய பகுதி, இந்த பகுதிக்கு வரக்கூடிய 13, 14 தேதிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 13, 14 தேதிகளில் 15 அந்த உச்சபட்ச காற்று பகுதிக்கும் கிடைக்கலாம். 15, 16, 17. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிடும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சிடும். காற்று பகுதிக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு அளவு குறையும். ஆனால் பிற பகுதிகளில் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை. புரியுதுங்களா? வெப்பம் தணிந்துவிடும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தாலும்
இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் இடத்துல நாளை வெப்பம் குறையும், நாளைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் இடத்துல நாளைய மறுநாள் வெப்பம் குறைஞ்சிடும், நாளைய மறுநாள் 11ஆம் தேதி மழைப்பொழிவு பரவலாக கிடைக்கும் பொழுது 12ஆம் தேதி வெப்பம் நல்லாகவே குறைஞ்சிரும். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே 12ஆம் தேதியிலேருந்து வெப்பம் குறைஞ்சிரும், நல்லாவே குறைஞ்சிரும்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். மாத இறுதியில் வலுக்கப் போகிறது தென்மேற்கு பருவமழை. ஜூன் இறுதியை விட ஜூலை பிற்பகுதி 15லிருந்து ஜூலை இறுதி, ஆகஸ்ட் இறுதி 15 நாள், ஜூலை இறுதி 15 நாள் தான் அணைகளை நிரப்பும் மழை. ஜூலை இறுதியில் பெய்யக்கூடிய மழை அணைகளை நிரப்புவதற்கு, கர்நாடக அணை நிரப்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூரையே நிரப்பும். அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆகஸ்ட் பின்பகுதி 15 தேதியில் உபரி நீர் கூடுதலாக வந்து மேட்டூரை நிரப்புறதுக்கு ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூர் நிரம்புவது உறுதி. ஜூலை இறுதியில் கர்நாடக அணை தண்ணீர் வருவது மேட்டூருக்கு வர தொடங்கிடும். ஆகவே ஜூலை இறுதி நாட்களில் கர்நாடக அணை தண்ணீர் மேட்டூருக்கு வருவதும், ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூர் நிரம்புவதும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே செப்டம்பர் அக்டோபர் கவலையே பட வேண்டாங்க. ஆகவே உங்களுக்கு இந்த போகம் உங்களுக்கு விவசாயம் செய்யலையா, அது செய்ய முடியலையா, மழை பெய்யுமான ஒரு சந்தேக பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்களா? ஆனால் வானம் பார்த்த பூமியாக உங்களிடம் இருக்கிறதா? அணையும் தாமதமாக திறக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தண்ணியை வச்சு திறந்தால் 25 நாள் 30 நாளைக்கு தான். ஏன்னா 10,000 கனடி திறந்து விட்டாலே 38 நாளைக்கு தான் தண்ணி இருக்குது. ஆகவே 10,000 கனடி திறந்து விட்டால் கடைமடைக்கு போகாது. அப்போ 20,000 கனடி திறந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக 38 நாளைக்கு உள்ள தண்ணி 16 நாள்லேயே குறைஞ்சிரும், 16 நாள்லேயே காலி ஆகிடும். அப்போ 16 நாளைக்கு உள்ள தண்ணீர் இருந்தால் 16வது நாள் கழித்து 17வது நாள் கர்நாடக தண்ணீர் வருமா? சந்தேகம்தான். அங்கே கால்வாசி முக்கால்வாசி கூட அரைவாசி கூட இல்லை, நாலில் ஒரு பங்கு 3இல் ஒரு பங்கு தான் தண்ணி இருக்குது. அதனால் வருவதற்கு கடினம். அதனால் தாமதமாகத்தான் மேட்டூர் திறக்க வாய்ப்பு இருக்குது. மழையை நம்பி விவசாயம் பண்ண முடியாது. ஆனால் என்ன பெய்யும், நமக்கு நினைக்கும் பொழுது பெய்யாது, அது பெய்யும் பொழுது நமக்கு சேமிக்கிற அளவுக்கு அந்த மழைப்பொழிவு இருக்காது. ஏன்னா வெப்பமாக இருந்துட்டு பெய்யறதுனால காஞ்சி போயிடும், அதனால் பெருசாக இருக்காது. ஆனால் செப்டம்பரிலிருந்து வலுத்த மழைப்பொழிவாக போகுது. செப்டம்பர் அக்டோபர் பலத்த மழை இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சாகுபடி நீங்கள் முன்கூட்டியே தொடங்கலாம். அக்டோபர் மாதத்தில் நல்ல பலத்த மழை இருக்கும். முன்கூட்டியே தொடங்கும் வடகிழக்கு பருவமழை, சரியான தேதியில் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை, நிறைய மழை. அதுதான் உங்களுக்கு வாய்ப்பு. என்னென்னா செப்டம்பர் மாதம் உங்கள் விதைப்பெல்லாம் தொடங்கி பயிரை வளர்த்து விடலாம். அதாவது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூடுறதுக்கு முன்னாடி பயிர்களை வளர்ப்பதற்கு ஏற்ற முன்கூட்டியே பருவமழை தொடங்கும். அதனால் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் வலுத்திருக்கும். இப்போ அதை வைத்து நீங்கள் பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதும், சரியான நாளில் தொடங்குவதும், தென்மேற்கு பருவமழை இறுதி செப்டம்பர் மாதத்தில் வலுத்திருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயத்துக்கு கை கொடுக்கும். அதனால் இவையெல்லாம் நம்ம திட்டமிடுதல் அவசியம். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது மிக அவசியம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்யுமா சார் நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொன்னேன், ஒன்றே தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பெய்யக்கூடிய மொத்த மழையை 2.5 சென்டிமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. ஆகவே அதுவும் இந்த எல்னினோ காலத்தில், பிரச்சனைக்குரிய காலத்தில் பெய்யும், சேர்த்து பெய்யும். அதுவும் பெய்கிறது அப்படியே கோயில்பட்டி கடம்பூர் இந்த பகுதியில் பெய்யும். காற்று நிசப்தமாகும் பொழுது காற்று கடலோரத்தில் ஓடிட்டுருக்கும். ஆனால் பெய்யும். அதுக்கு மழையை நம்பி விவசாயம் செய்ய முடியாது. அந்த பகுதியில் எப்போதும் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான். அதை நினைவுபடுத்துறது தான் இந்த பகுதிக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன், அவ்வளோதான். ஆனால் மழை பெய்யும், சேர்த்து பெய்யும். புரிந்து கொள்வீர். இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்யும் பொழுது, நாளைக்கு பரவலாக வட உள் மாவட்டங்கள், ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பெய்யும் பொழுது, 11ஆம் தேதி டெல்டா உட்பட பெரும்பாலான டெல்டா மற்றும் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் 11ஆம் தேதி பலத்த மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும், பெரும்பாலான மாவட்டங்களில் மழை படிப்படியாக பரவலாகி ஒதுக்கி இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும், மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை பொழியும் என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன். மாத இறுதி பிற்பகுதியில் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.